இப்போ தமிழகத்தில் நடந்திருக்கிற ஒரு அதிர்ச்சியான விஷயம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழக முதல்வர் மேலே நிறைய விமர்சனங்கள், குற்றச்சாட்டுகள், இதையெல்லாம் தாண்டி அவர் மேலே சுமத்துற ஒரே விஷயம் உங்கள் குடும்பம் உங்கள் கூட இருக்கா, உங்களுடைய மனைவிக்கு நீங்கள் துரோகம் பண்ணாமல் நியாயமாக இருந்திருக்கிறீங்களா அப்படிங்கிற விமர்சனம் தான் இன்னைக்கு சட்டப்பேரவை வரைக்குமே தொடர்ந்து அவரை துரத்தி வந்துட்டுருக்க ஒரு கேள்வியாக இப்போ வரைக்குமே இருந்துட்டு வந்திருக்கு. அந்த விஷயம்தான் அவருடைய மனைவியோடனான விவாகரத்து வழக்கு. அப்பேற்பட்ட அந்த வழக்கில் தான் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய திருப்பம் வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உண்மையான விஜய் ரசிகர்களுக்கு சங்கீதா விஜயோட பிரிவு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வலியை கொடுத்துருக்கும் அப்படிங்கிறது தெரியும். சங்கீதா தரப்புல இந்த வழக்கை அவங்க வாபஸ் பெறதா ஒரு பேச்சு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு சந்தோஷமான விஷயத்த திரிஷா மேமை பற்றி தான் மொத்த சோஷியல் மீடியாவுமே இப்போ பேசிகிட்டு இருக்கு. இந்த டைமில் மொத்த சோஷியல் மீடியாவுமே திரிஷா மேமோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கு. அப்பட்ட அந்த கேள்விகளுக்கு ஒரு விடையை தான் கொடுத்துருக்காங்க நடிகை திரிஷா. அவங்க சொன்ன அந்த ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய விஷயம் தான் நீங்கள் ஏன் இந்த அளவுக்கு இப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கள கேட்க வச்சிருக்கு. அப்படி என்ன ஒரு பதில் அவங்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சங்கீதா விஜயை விவாகரத்து பண்ணக்கூடிய அந்த வழக்கை பிப்ரவரியில் செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் கொடுத்துருந்தாங்க. அந்த வழக்கில் அவங்க மென்ஷன் பண்ண முக்கியமான ஒரு புல்லட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய கணவரான விஜய் திருமணத்தை மீறிய ஒரு தகாதவரோட நடிகை கூட இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டது. அந்த நடிகை திரிஷா அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்களில் பரவலாக பேசப்பட்டு வந்தது. அதுலேயும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எப்போ அந்த விஷயத்தை அவங்க மென்ஷன் பண்ணாங்களோ அதில் இருந்தே நடிகை திரிஷாவோட ப்ரெசன்ஸ் அப்படிங்கிறது விஜய் சாரை சுற்றிலும் இருக்கும். அது ஸ்வாரிங் செரமனியாக இருக்கட்டும், கவுண்டிங் டேவாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அதை தொடர்ந்து திரிஷாவோட அந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது அவங்க சவுத் இந்தியன் ஸ்டார் அப்படிங்கிறத தாண்டி ஆல் இண்டியா ஸ்டார் ஆயிட்டாங்க. ஏன்னா அடுத்தடுத்து நடந்த விஷயங்கள் அப்படி யார் இந்த திரிஷா கிருஷ்ணன் அப்படின்னு பேசப்படுற அளவுக்கு அவங்க போயிட்டாங்களாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ சங்கீதா விஜய் கூட சேர போகிறாங்க. இதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இன்னைக்கு ரசிகர்கள் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் அவங்களுடைய ரீயூனியனை பற்றி பேசுகிற ஒரு விஷயமா இருந்தது. அதுக்கு சங்கீதா விஜய் மற்றும் விஜயோட அந்த ரீயூனியன் எல்லாருக்குமே மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு. இன்ஃபேக்ட் மொத்த தமிழ்நாடு மக்களும் எதிர்பார்த்த ஒரு சந்தோஷமான விஷயமும் அதுதான். அதையும் தாண்டி அவர் குடும்பமாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த உண்மையான ஒவ்வொரு ரசிகர்களும் எண்ணி நினைக்காத நாளே கிடையாது. ஏன்னா அவர் ஒவ்வொரு நாளும் அவருடைய முகத்தை எப்பயாவது சோகமாக வச்சுக்கும் போது ஏன் சங்கீதா விஜய் இவங்களை விட்டுட்டு போயிருப்பாங்க அப்படின்னு தான் ஒவ்வொரு ரசிகர்களுக்கும் தோணுச்சு. இப்போ அதுக்காக திரிஷா மேம் சொல்லியிருக்க அந்த ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் என்னுடைய ரொம்ப நல்ல நண்பர், என்னுடைய கேர்டேக்கர், வெல்விஷர். அவருடைய அந்த பிரச்சனை அப்படிங்கிறது முடிவுக்கு வர்றது எல்லாரை விட எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் கிடையாது, எல்லாரை விட எனக்கு சந்தோஷமாக இருக்கிற முக்கியமான காரணம் என்னுடைய வெல்விஷர் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். யாரோ எதோ சொல்லுவாங்க, ஆனால் அதை பற்றி எனக்கு எந்த கவலையுமே கிடையாது. பிகாஸ் ஒவ்வொருத்தரோட தாட் ப்ராசஸ்க்கும் என்னோட பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. அவர் என்னுடைய கேர்டேக்கர், ரொம்ப நல்ல நண்பர், ரொம்ப நல்ல பியோர் சோல். அவர் எப்போவுமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நான் நினைப்பேன். எல்லா ஒரு பெண்களுக்குமே ஒரு ஃப்ரெண்ட் அப்படிங்கிறவங்க லைஃப்பில் கண்டிப்பாக இருப்பாங்க, ஒரு ஆண் நண்பர். அந்த மாதிரி தான் விஜய் எனக்கு தொழில் ரீதியான ஒரு நல்ல நண்பர். நிறைய விஷயங்களில் எனக்கு நிறைய வழிகாட்டுதலையும் கொடுத்துருக்காரு. அதை தாண்டி அவர் கூட வேறு எந்த விதமான உறவும் எனக்கு கிடையாது. இது நான் ஏன் எல்லாருக்கிட்டையும் சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. அவருக்கு மனைவி இருக்காங்க, குழந்தைகள் இருக்கிறாங்க. அவருடைய குடும்பம் அப்படிங்கிறது ஒரு அழகான குடும்பம். அந்த குடும்பம் மறுபடியும் சேர போகிறாங்க அப்படிங்கிற சந்தோஷம் எனக்கு ரொம்ப தெரியாமலோ என்னுடைய பேர் அவங்களுடைய குடும்பத்தில் அடிபட்டுருச்சு. இதுக்கு மேலே இந்த தவறை அவங்க சங்கீதா விஜய் பண்ண வேணாம் அப்படிங்கிற ஒரு ரெக்வஸ்ட்டை தான் நான் சங்கீதா விஜய்க்கு சொல்கிறேன். ஏன்னா விஜய் மாதிரி ஒரு பியூர் சோல் கண்டிப்பாக உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் இன்னொரு பர்சனை இப்படி பார்க்க முடியாது. ஸோ அவரை மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி டு see you both அப்படிங்கிற மாதிரியும் அவங்க சந்தோஷமாக ஷேர் பண்ணியிருக்காங்களாம்.